புதுச்சேரியில் அரசு பள்ளி இருக்கும் இடத்தில் டாஸ்மாக் கடை அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்னவிராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி கடந்த 80 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அருகாமையில் உள்ள மணவெளி பள்ளியில் படிக்குமாறு அதிகாரிகள் அறிவித்து பள்ளிக்கூடத்தை சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சின்னவிராம்பட்டினம் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக கூறி அங்கு மதுபான கடை அமைக்கும் முயற்சியை ஆசிரியர் அதிகாரிகள் கைவிட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்க இந்த ஸ்கூல்ல இருக்க விட மாட்டோம். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதாரம் அதுதான் முக்கியமா. இப்ப நாங்க பிள்ளைங்களை கொண்டு ஓடவில்லை மாரியாங்கப்ப விட்டுட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எப்படி நாங்க சின்ன பிள்ளைங்களை அனுப்ப முடியும்? எந்த பாதுகாப்பு நம்பி அனுப்ப முடியும்? ஏற்கனவே இந்த ஊருக்கு எந்த வசதியும் கிடையாது. ஒரு பஸ் வரும், சும்மா பேருக்கு 2 நாளைக்கு வரும், 3 நாளைக்கு வராது. அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி இப்ப பால்வடி எடுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே எப்ப இருந்து வந்துன்னா இந்த பீச் டெவலப் என்னைக்கு பண்ணாங்களோ அன்னையில இருந்து தான் வந்தது. யாரா ஆபீஸ் இருந்தது, கவர்மெண்ட் ஆபீஸ் இங்க இருந்தது, பிக்சர் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்கிரம் பண்ணி கார் பார்க்கிங் ஆக்கினாங்க. இப்ப ஸ்கூலை இடிச்சுட்டு பார் ஆக்க போறான்றாங்க. இது என்ன? அப்புறம் ஊர் மக்களை வெளியில நடுத்தர திருப்பிட்டு இதையும் லாட்ஜி அது இது கட்டி டெவலப் பண்ண போறாங்களா? எங்களெல்லாம் நடுத்தர நிக்க வைக்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. ஸ்கூல் இடிக்க கூடாது. எங்க பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் முதல்ல இது இடிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. டேமேஜா இருக்கு, இதை பராமரிப்பு வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு ஸ்கூல்லேயே கூட்டம் போட்டு வாதியாரும் அதிகாரிங்க வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் எடுக்கக்கூடாது, அப்படி இது டேமேஜாக இருக்குன்னா நாங்கள் ஆல்டர்னேட்டுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம், அதில் பிள்ளைங்களை இந்த ஊர் உள்ளே நடத்துங்க, நீங்கள் கட்டின பிறகு அந்த இடத்துக்கு நாங்கள் மாற்றிக்கிறோன்னு அவங்க சொன்னாங்க. ஸ்கூலை எங்களுக்கு கட்டி கொடுங்க. நாங்கள் 5-6 வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூலை கட்டணுன்ற அந்த தகவலே முதலமைச்சருக்கு போகலையா? இந்த ஸ்கூலை நாங்கள் கட்டி கொடுங்க, புதுசாக கொடுங்க, பெரிய ஸ்கூலாக கூட வேணாம், ஒரு மீடியமான ஸ்கூலாக கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம்.